அண்ணாமலை போனதுக்கப்புறம் நயினார். நயினாருக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? ஆர்எஸ்எஸ் வந்து சரியா ஒத்துழைக்கல நயினாருக்கு. ஆர்எஸ்எஸ் வந்து நயினார விரும்பல அப்படின்ற செய்திகள் போயிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை. ம். அண்ணாமலையுடைய வார் ரூம் வந்து இன்னைக்கு வரைக்கும் தகரலை. அது வந்து இயங்கிட்டு தான் இருக்குது. இப்போ கூட காலையிலேருந்து ஒரு ட்வீட் போச்சு. அண்ணாமலை வந்து ஆந்திர பிரதேசத்துலேருந்து எம்பி ஆக்க போறாங்க. எம்பி ஆக்கிட்டு அவரை வந்து அமைச்சராக்க போகிறாங்க. இதெல்லாம் அண்ணாமலை சொல்கிறது. அண்ணாமலை நிறைய பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காரு. அந்த வேலை முடிச்சு தரேன், இந்த வேலை முடிச்சு தரேன்னு. திடீர்னு பதவி போனோடனே எல்லா பயிலும் காசு கேட்குறான். காசை கொடு, காசை வை அப்படின்னு பதவி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனால அண்ணாமலை வந்து அவருடைய ஆட்களை ப்ரெஸ்ஸில் இருக்காங்க சில பேர், ஏற்கனவே துட்டு கொடுத்து வளர்த்து வச்சு வந்தோம். அவங்கள எல்லாரையும் வச்சு அண்ணாமலை மந்திரி ஆக போகிறார், அடுத்து எந்திரி ஆக போகிறார், பிரதமர் மோடி ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ அவருக்கு 75 வயசு ஆனதுனால செப்டம்பர் மாதம் அவர் எப்படியும் போயிடுவார். அந்த இடத்துக்கு மிக சரியான ஆள் யாருன்னு பார்த்ததில், அகில உலகத்தில் தேடினதில் அண்ணாமலையை விட சிறந்த ஆள் யாரும் இல்லை. அவர் ஒரு பிரதமர் வேட்பாளர், பிரதமர் சப்ஜெக்ட் மெட்டீரியல். உங்கள் ரங்கராஜ் பாண்டே தானே பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அப்படின்னு கூன்னு கூவுறாங்க. ரைட்டா, அண்ணாமலை ஆதரவாளர் கூவிட்டு இருக்காங்க. விட்டா ஆர்என் ரவியை கூட பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுவாரு.